ஹாய் வர்ஷா, ஹாய் அம்மா. ஹாய் செல்லம்ஸ். வாங்க இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷல். வாங்க வாங்க வாங்க. எங்க அக்கா வந்து இன்னைக்கு சூப்பரா வெஜிடபிள் புலாவ் பண்ணிருக்காங்க. கரண்டி எங்க? இது வந்து நம்ம கமெண்ட்ல சப்ஸ்கிரைபர் செல்லக்குட்டி ஒருத்தவங்க சொன்ன இதுதான் பண்ணியிருக்கோம். ஆமா, அவங்க தான் மெனு சொல்லி நீங்க இத பண்ணணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி பண்ணியாச்சு. சூப்பரா இது வந்து பாத்தீங்கன்னா சீரக சம்பா ரைஸ்ல தான் பண்ணேன். செம்ம பாஸ்மதி இல்ல, அதனால நைட்ல அந்த பக்கம் அம்மா வந்து இப்ப திட்ட போறாங்க. ஏன்னா கேஸ் மேல கூட்டிட்டேன் கொஞ்சம். சரி பரவாயில்ல, அந்த கரண்டி அதுலயே வச்சு மூடு. அம்மா கிட்ட கொடு, நீ அம்மா ஒழுங்கா கலரி காட்டுமா. ஒழுங்கா கலரி காட்டுவோம். அது எப்படி வா गाइस எனக்கு இன்னும் அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகல गाइस. இல்ல இது ஃபுல்லா இருக்குது சாப்பாடு, வேற ஒண்ணும் இல்ல. நல்ல குழந்தைக்கு வந்து சொல்ல முடியல. ஆமா, நான் வந்து கொஞ்சம் ஏஸ்தட்டிக்கா போலான்னு பார்த்தேன். நல்ல பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் இதெல்லாம் போட்டு வெஜிடபிள் புலாவ் சூப்பரா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா பேபி கார்ன்ல 65 போட்டிருக்கோம். பேபி கார்ன் இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமா ஃபர்ஸ்ட் டைம் தான் வீட்ல. அப்புறம் வந்து மஷ்ரூம், இதுக்கும் கரண்டி இல்ல பட்டு. இது வந்து மஷ்ரூம் கீ ரோஸ்ட். கீ ரோஸ்ட்லாம் இல்ல, அக்கா அப்படிதான் சொல்லி கொடுத்தா. மஷ்ரூம் கீ தொக்கு. அது ஹீரோஸ் தான் சொல்றாங்க, ஆனா தொக்கு மாதிரி தான் இருக்கு. நான் ரெசிபி பார்த்து தான் செஞ்சேன். ரோஸ்ட் இல்ல பட்டு, இது தொக்கு பட்டு. ரோஸ்ட் தாமா சொல்றாங்க பட்டு என்ன வந்து அம்மா. இப்போ நான் வீடியோ வச்சு காமிச்சிட்டா சரி சரி பட்டு, அவங்க எப்படின்னா சொல்லி போட்டோம். ஆனா நமக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுது, அது வெஜிடபிள் இது காளான் கிரேவி மாதிரி தான் இருக்குது. அது அதெல்லாம் நெய் ஊற்றி இருக்கீங்க. சரி ஓகே, உங்க ஆசைப்படியே விட்டுறேன். கூகுள்ல பண்ணி பாரு. மஷ்ரூம் கீ கூகுள் பண்ணலாம். உங்க வீட்ல நைட் டின்னர் என்னன்னு சொல்லுங்க. அப்படி இல்லை, அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணுமே. பூஜா குட்டி வேற லெவலில் சமைச்சிட்டாங்க. விரும்பின மாதிரி சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு புடி செல்லா குட்டீஸ் வீட்டில். உங்க வீட்டில் நைட் டின்னர் என்ன, மதியானம்லாம் என்ன சமைச்சிங்க? நம்ம வீட்டில் மதியம் மதியம் வந்து இன்னைக்கு தலைவாரி வந்துட்டான் பையன். அதான் வந்து நல்லா முடி நல்லா வளர்ந்து போயிடுது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கீழே வெயிட் பண்றாங்க. எங்க போனோம் இப்போ? சாப்பிட்டு தான் போனோம். நிஜமா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டேன். செஞ்சு half an hour ஆகுது. செஞ்சு half an hour ஆகுது. half an hour உனக்காக தான் ஆறி போச்சு பாரு. ஆறிடுடா. பத்தேகாலாவது என்னத்துக்கு வந்தா? எத்தனை மணிக்கு கால் பண்ண நீ கேளு. ஆமா சரி பட்டு கால் பண்ணத வச்சு நீ அவன்கிட்ட பேசு. இந்த பாரு 9 மணிக்கு கடை சாத்திட்டு வரணும். நீ எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்த? நியாயமா பேசு. நீ பேபி கார்ன் 65. பேபி கார்ன் 65 டாது. தக்குரி எல்லாம் வச்சிட்டு ஒண்ணுமே நீங்க பக்கத்துல வந்து நின்னு பேசு. தக்குரி எல்லாம் வச்சிட்டு என்ன பண்றது? பாவக்கா பக்கோடா மாதிரி இருக்கு, பாவக்கா பக்கோடா மாதிரி இருக்கு. என்னடா 3 வாட்டி பேர் வைக்க, குழந்தைய தொட்டில்ல போட்டு 3 வாட்டி பேர் சொல்லுவாங்கல்ல, அது வந்து அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஒருத்தவங்களுக்கு ரீசெண்டா குழந்தை பிறந்திருக்குது, ஒரு யூடியூபருக்கு. அந்த பேர் வந்து என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு. என்ன பேருன்னு ஐயோ அதுக்குள்ள மறந்துச்சுனே. கண்டென்ட்டே மெயின் கண்டென்ட்டே இல்ல, யாழ் யுகா அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப உண்மையாவே நான் பாத்துட்டு வந்து சொல்லு. இல்லடா, இல்ல நீங்க பாத்திருப்பீங்கல்ல யாழ் யுகா அந்த பேர். சரி, அந்த யூடியூபர் யாரு, அந்த பாப்பா பேர் என்னன்னு கரெக்டா உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அந்த குட்டி, அந்த குழந்தைய பார்த்தாலே அவ்வளவு சந்தோஷம் எனக்கு. அந்த குட்டியை பார்த்துட்டு பேர் வேற அவ்வளவு அழகா வச்சிருக்காங்க, தமிழ் பேரு. சரிங்களா, இதுதான் வந்து நம்ம வீட்டுல. அதுக்கப்புறம் வழக்கம் போல அருவ போடாது பாருங்க, சூப்பரா வீடியோஸ் போடுறான், கண்டென்ட்லாம். நாங்க விரதம் இருக்கிறோம், தலைவன் போய் சிக்கனா சாப்பிடுறான், வீட்டுல எல்லாரும் விரதம் இருக்காங்க, நீ சாப்பிடுறீ என்னடான்னு உனக்கு கேக்குறாங்க. அதனால வந்து அவன் சாப்பிடுறான். பெரியம்மா வீட்டை விடுங்க, அவங்க டாடி மாலை போட்டிருந்தப்பவே அவன் சாப்பிட்டாரு. அவரு அங்க மாலை போட்டுனுக்குறாரு, எனக்கு என்ன வந்துச்சு பெரியமா அப்படின்றான். ஏய் தப்புடா, அப்பா மாலை போட்டுனுக்குறாடா, நீ சாப்பிடக்கூடாதுன்னா கூட அவன் கேட்கல. வெளியே போக வேண்டியது, பிரியாணி அடிக்க வேண்டியது, வந்துட வேண்டியது நைஸா. கேட்டா பெரியமா பசிக்கல பெரியமா, எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு வர நைஸா. சோ பூஜாக்கு கை வலிக்குதான், கேமரா பிடிச்சி வந்து முடியறமே தெரியல. நானே வீடியோ பாய்.